சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க. பெரிய அட்வான்டேஜில் இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சிஎஸ்கே கரெக்டாக யூஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிடலாம். ஸோ சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஐபிஎல் இருக்கிற ஸ்டேஜில் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் சரி, ஃபிக்சர்ஸும் சரி, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் ஒரு கம்ப்ளீட் கேம் சேஞ்சராக ஸ்பாய்லராக இருக்க போகிறாங்க. ஏன்னா லக்னோக்கு இருக்கிற 3 மேட்சுமே அப்படிப்பட்ட மேட்சாக இருக்குது. இப்போ பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போட்டி வந்து 6 டீமுக்குள்ள தாங்க. பெங்களூர், குஜராத், அப்புறம் ஹைதராபாத், பஞ்சாப், சென்னை அண்ட் ஆர்ஆர். பட் இதில் வந்து பெங்களூரும் குஜராத்தும் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 16 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ காம்படிஷன் 4 டீமுக்குள்ள தான், ஹைதராபாத், பஞ்சாப் அண்ட் சென்னை அண்ட் ஆர்ஆர். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னைக்கு வந்து 12 பாயிண்ட் இருக்குது, 3 மேட்ச் இருக்குது. வந்து சிம்பிளான ஈக்குவேஷனுங்க. நம்ம 12 பாயிண்ட் இருக்கும், 3 மேட்ச்மே வின் பண்ணாலும் நம்ம குவாலிஃபை ஆகிடும். சப்போஸ் நம்ம தோக்குறோம்னா நமக்கு வந்து ஒரே ஒரு மேட்ச் தோக்கிறதுக்கு மட்டும் தான் லக்ஸரி இருக்குது. 2 மேட்ச் தோத்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொட்டியை கட்டின்னு நம்ம வந்து டாடா பை பை சொல்லிட்டு வந்துடலாம். 14 பாயிண்ட் வச்சு ஒன்றுமே கட்ட முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து 2 மேட்சாவது வின் பண்ணணும். அப்போ ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா 14 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்ச்சில் பார்த்தா ஒன்று வந்து அவங்களுக்கு சென்னை கூட இருக்குது, இன்னொன்று வந்து பெங்களூர் கூட. ஸோ சென்னைக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, சென்னைக்கும் ஹைதராபாத் மேட்ச் சென்னையில் தான் நடக்குது. ஸோ நம்ம ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும், நம்ம கண்டிப்பாக ஹைதராபாத் தோக்கடிக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம 2 மேட்ச் மினிமம் நம்ம 2 வின் பண்ணணும். பட் நல்ல ரன் ரேட்டில் வின் பண்ணோம்னா, தோக்கிறது கூட கொஞ்சம் கம்மியான ரன் ரேட் அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம தோத்தோம்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஹைதராபாத் வந்து நம்ம கிட்ட தோத்துட்டு பெங்களூர் வின் பண்ணால் கூட 16 பாயிண்ட்ஸ் தான் வருவாங்க. ஏன்னா பெங்களூர் கூட வந்து அவங்களுக்கு ஹைதராபாத்தில் தான் போது ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அங்கே 16 நம்ம 16 வரும்போது ரன் ரேட்டில் நம்ம கொஞ்சம் அதிகமாக இருந்தோம்னா பாசிபிலிட்டி இருக்குது. பஞ்சாப் அதே மாதிரினா 2 மேட்ச் அவங்களுக்கு ஒன்று ஹைதராபாத், ஒன்று பெங்களூர் கூட இருக்குது, இன்னொன்று வந்து லக்னோ கூட. பெங்களூரோட மேட்ச் அவங்க தர்மசாலா நடக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். பட் இப்போ பஞ்சாப் வந்து ரொம்ப லூசிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கிறதுனால பெங்களூர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பஞ்சாப் தோக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. லக்னோ கூட வந்து லக்னோவே நடக்கிறதுனால லக்னோக்கு ஹோம் அட்வான்டேஜில் பஞ்சாப் தோக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் அவங்க வந்து 15 தான் வர முடியும். அண்ட் 17 வந்தால் கூட நாம ஹைதராபாத்தோட அதிகமான ரன் ரேட்டில் இருந்தாலும் நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு வந்து 3 மேட்ச் இருக்குது. ஆர்ஆருக்கு வந்து டஃப்பான ஃபிக்சர்ஸ். ஒன்று வந்து மும்பை கூட வாங்கேடேல. ஸோ பாம்பே வந்து வாங்கேடேல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால அவங்க வந்து மும்பை வந்து வின் பண்ண சான்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லியிலே நடக்குதுனால அதுவும் டெல்லிக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் அவங்களுக்கு ஜெய்ப்பூரில் நடக்குது, அது லக்னோ கூட. ஸோ ஜெய்ப்பூரில் நடக்கிற மேட்ச் மோஸ்ட்லி வின் பண்ணுவாங்க. பட் இந்த 2 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் திருப்பி தோத்தாங்கன்னா அவங்க 14 பாயிண்ட்ஸ் தான் அவுட். பட் சப்போஸ் 2 வின் பண்ணுறாங்கன்னா நம்ம ரன் ரேட்டில் தான் பார்க்கணும். ஸோ ரன் ரேட் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும் போது ஆல் செட் அண்ட் டன் சிஎஸ்கே வந்து 3 மேட்சையும் வின் பண்ணணும். இல்லைனா அட்லீஸ்ட் 2 மேட்ச் வின் பண்ணி நல்ல ரன் ரேட் வச்சாங்கன்னா நம்ம மோஸ்ட்லி குவாலிஃபை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுக்கு. ஸோ இது எப்படி வேணால் ஆகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நம்ம எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம். சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகணும் நம்ம வந்து விஷ் பண்ணுவோம். லெட்ஸ் ஆல் ஹோப் ஃபார் சிஎஸ்கேஸ் பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன். ஸோ எப்படி வருதுன்னு நம்ம சொல்லி நம்ம அடுத்த மேட்ச்சில் பார்த்து அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம் மக்களே. எல்லாருக்கும் மிக்க நன்றி.